أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. அன்புள்ள சகோதரர்களே, இப்ப இந்த இடத்தில் அந்த கொடுக்கல் வாங்கல்கள் சம்பந்தமாக நான் என்ன செய்யவில்லை, விரிவாக இந்த இடத்திலே நான் பேச வரவில்லை. மாற்றமாக ஒரு சில பொதுவான அடிப்படைகளை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அது என்ன பொதுவான அடிப்படைகள் அப்படி என்று சொன்னால், இன்றைய அதாவது சமுதாயத்திலே இந்த பொருளியல் சார்ந்த சம்பாத்தியம் சார்ந்து பரவவிடப்பட்டிருக்கக்கூடிய தவறான கருத்துக்கள் அல்லது தவறான புரிதல்கள் அல்லது அறியாமைகள், இது சம்பந்தமான ஒரு முன்னுரையாக இந்த சுருக்கமான உரையை நான் அமைத்துக்கொள்ள நினைக்கிறேன். அதில் மிகவும் முதலாவதான ஒரு அம்சம் என்னென்று சொன்னால், அடிக்கடி எங்களுக்கு தெளிவாக தெரியும், இஸ்லாம் வட்டியை தடுக்கிறது. இஸ்லாம் வட்டியை தடுக்கிறது. வட்டி பொருளாதார முறையை இஸ்லாம் அதாவது எந்த அளவுக்கு தடுக்கிறது என்பதையெல்லாம் நம்ம என்ன செய்து வைத்திருக்கிறோம், அறிந்து வைத்திருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனல்லாஹு ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதைஹி, அதாவது யாரெல்லாம் வட்டி சாப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் வட்டி கொடுக்கிறார்களோ, வட்டிக்கு எடுக்கிறார்களோ, வட்டிக்கு சாட்சியாக நிற்கிறார்களோ, அதை எழுதுகிறார்களோ, அந்த வட்டி கொடுக்கல் வாங்கல்களை எழுதுவதற்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ, இவர்கள் அனைவரையும் அல்லாஹு தாலா சபிப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவுடைய இறுதி பகுதியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அல்லாஹு தாலா அங்கேலாம் என்ன செய்கிறான், முதலாவது தர்மத்தை தூண்டுகிறான். கிட்டத்தட்ட 1.5 பக்கம் 2 பக்கங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். கடைசி பகுதியில் தர்மத்தை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், தூண்டுகிறான். தர்மத்தை தூண்டிய பின்னால் இரண்டாவது கட்டமாக அல்லாஹு தாலா இந்த வட்டி பொருளாதார முறை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அந்த இடத்துல தடுப்பதை நம்ம பார்க்கிறோம். வட்டி பொருளாதார முறையை பற்றி அதாவது ஒரு பக்கத்துக்கு அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், அதில் விளங்கப்படுத்துகிறான். கடன் கொடுப்பனவை பற்றி என்ன செய்கிறான், ஒரு பக்கத்துக்கு அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகிறான். அதெல்லாம் ஒவ்வொரு பேஜா வரும். தர்மம் 2 பக்கம் இருக்கும். வட்டி அதாவது கடன் கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் எப்படி எழுதிக்கொள்ளணும் என்பது சம்பந்தமாக அது ஒரு பக்கம் இருக்கும். 3வது கட்டமாக வட்டி கூடாது என்பதை பற்றி ஒரு பக்கம் அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், சொல்லி காட்டுறான். எந்த அளவுக்கு விளங்கப்படுத்துறான்னு சொன்னால், இடையில ஒருவர் தௌபா செய்தால் அவர் என்னதெல்லாம் செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக என்ன செய்யறான், அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துறான். அதுக்கு பின்னால் 4வது கட்டமாக அடைமானத்தை பற்றி அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஒரு கடன் கொடுக்கிற நேரத்தில் அடமானம் வச்சுட்டு என்னது, நீங்க கடன் எடுக்கிறதா இந்த அதை பற்றி அல்லாஹு தாலா விளங்கப்படுத்துகிறான். இப்படி தெளிவாக விளங்கப்படுத்தக்கூடிய அந்த வசனங்கள் அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய ஒன்றுதான், நீங்கள் இதற்கு பின்னாலும் அதாவது வட்டி என்று பிழை என்பதெல்லாம் தெரிந்த பின்னாலும் ஒருவர் வட்டி எடுப்பாராக இருந்தால் ஃபதனு பிஹர்பிம் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹுக்கும் அவருடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யுங்கள். அல்லாஹ்வும் அவருடைய தூதருக்கும் எதிராக போர் பிரகடனம் செய்யுங்கள் சொல்லி அல்லாஹு தாலா சொல்லுகிறான். வட்டி கூடாது என்பது எங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம், இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஆள் மனதில் பதிந்த ஒரு விஷயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஜ்தனிபு ஸபஅல் மூபிகாத், 7 பெரும் பாவங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் என்றதுல என்ன சொன்னாங்க, அர்-ரிபா, வட்டியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். வட்டி சம்பந்தமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தது நிறைய செய்திகளை எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆனால் எப்பையும் ஷைத்தானுக்கு ஒரு ரூட் இல்லை, 1000 கதவு என்ன செய்ய ஷைத்தானுக்கு இருக்குது. நீங்க எந்த கதவை மூடி வச்சுக்கிறீங்களோ, மார்க்க அறிவோட மார்க்க விளக்கத்தோட எந்த கதவை மூடி வச்சிருக்கிறீங்களோ அந்த கதவை ஷைத்தான் தட்ட மாட்டான். ஏன்னா நீங்க நல்ல உறுதியான நம்பிக்கையில் இருக்கிறீங்க பாருங்க, அதனால தட்ட மாட்டான். வேறொரு கதவை திறந்து விடுவான், இதால வரலாம் போகலாண்டு. அப்படி ஒரு கதவை என்ன செய்வான், ஷைத்தான் திறப்பான். அப்படி ஷைத்தான் மனிதர்களுக்கு மத்தியில் பதிவு செய்து வரக்கூடிய ஒரு தூண்டுதல் தான், வட்டி தொடர்பு படாமல் இந்த காலத்தில் வாழவே முடியாது. எல்லாருக்கும் என்ன சொல்றாங்கன்னா, என்ன வட்டி சம்பந்தப்படாம வாழவே முடியாது. யாராவது வட்டி ஹராம் என்று சொல்லி பொதுவாக பேச ஆரம்பிச்சாலேயே, உங்கள் மீது இத்தனை வீதம் வட்டி இருக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான். உங்கள் மீதும் இத்தனை வீதம் வட்டி இருக்குது, நாடு கட்டக்கூடிய வட்டியில உங்களுக்கு இந்த ஒரு வீதம் இருக்குது. இது கணக்குக்கு அழகா இருக்குது, கணக்குக்கு அழகா இருக்குது. ஆனா நம்ம கெட்டதை எப்பயும் உணர்றோமா, நம்ம கட்டுவதை என்ன செய்யல, எப்பயும் உணரல. ஒரு பேச்சுக்கும் ஒரு விஷயத்தை கவருவதற்கும் அது நல்லது. ஆனா அது யதார்த்த பூர்வம் அதுல என்னது, அதுல ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆனா என்ன செய்வாங்கன்னு சொன்னா, நீங்களும் என்ன செய்றீங்க, வட்டி கட்டுக்கிறது. இதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னா கூட பரவாயில்ல, இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களாம், திருமீதியில் வரக்கூடிய செய்தியாம், ஒரு காலம் வரும் வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்யாத மனிதர்களே இருக்க மாட்டார்கள். ஒருவர் வட்டியை தவிர்த்து வாழ்ந்தால் அதனுடைய புகையாவது என்ன செய்யுமா, வந்து பற்றும். அப்படின்னா என்ன, இந்த உலகத்தில் எந்த நல்ல மனிதனாக இருந்தாலும் நேர்மையாக வாழ நினைத்தாலும் அவருக்கு வட்டி புகை என்ன செய்யும், அவருக்கு படும்.
அப்ப வட்டியில சம்பந்தப்பட்டு தான் நீங்க ஆகணும். இதன் மூலம் என்ன சொல்ல வராங்க? வட்டியில சம்பந்தப்பட்டு ஆகணும் என்றா விரும்பாம, நம்ம எதிர்பார்க்காம, நம்மளே அதை கடந்து போகும் என்ற அடிப்படையில் சொன்னா கூட இது நியாயம் என்று சொல்லலாம். இதன் மூலம் என்ன சொல்ல வராங்கண்டா, அதனால இது பெருசா இதுக்கெல்லாம் ட்ரை பண்ண வேணாம், போய்கிட்டே இருங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க தவிர்க்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முயற்சி எடுத்து இந்த காலத்தில் பிரயோசனம் இல்லை என்ற அமைப்பில் பதிவு செய்யப்பட்டு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், யாராவது ஏதாவது பேசினா நீங்க வாகனம் எடுக்கிறீங்க, அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நீங்க என்ன செய்யணும், தேர்ட் கிளாஸுக்கு இன்சூரன்ஸ் போடணுமா இல்லையா? வட்டி போட்டு தான் நாங்கள் என்ன செய்யறது, வாகனம் வாங்க அமைக்கிறதா? நீங்கள் ஃப்ளைட்டில் போறீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் அதை இன்க்ளூடடா இல்லையா? வட்டி ஒன்றும் செய்யலாது. வெளிநாட்டுக்கு வரீங்களா, பீரோ அல்லது என்னது அந்த கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பாக ஒரு இன்சூரன்ஸ் கட்டுறீங்களா இல்லையா? வட்டி ஒன்றும் செய்ய முடியாது. சரி, இந்த மூணையும் சொல்லி என்ன சொல்ல வராங்கன்னா, 4வது 5வது சாய்ஸ் பண்றதுக்கு அதெல்லாம் எடுங்கன்றாங்க. அதனால இது சர்வசாதாரணமாக எல்லாம் நடக்கும். இப்படியான பதிவு முறைகள் என்ன செஞ்சிட்டாங்க, அதாவது உள்ளத்துல பதிவு வச்சுட்டாங்க. இன்னும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தர்மங்க செய்ய சொல்லுது இஸ்லாம், கடன் கொடுக்க சொல்லுது இஸ்லாம். இன்றைக்கு செய்யறவன் யார் இருக்கிறான்? பைத்துல் மால் எதுவும் இல்லை. அதனால ஏழை பாலைகள் என்ன செய்யணும், அவங்க அடமானம் வச்சு வட்டி எடுக்கத்தான் ஓணும், அவங்களுக்கு வேற வழி இல்லை அப்படின்னு அவர்களை நியாயப்படுத்தி விடுறாங்க. இப்படி நியாயப்படுத்தல்கள் யார் வழியாக வருதுன்னா, நல்ல மக்கள் என்று அறியப்பட்டவர்களோட வாயால் என்ன செய்யுது, நிறைய வருவதை பார்க்கிறோம். இதனால என்ன நடக்கும், கொஞ்சம் உறுதியாக இருக்கக்கூடியவர்கள் கூட என்ன செய்யறாங்க, அதுல தடுமாற்றம் அடையக்கூடிய ஒரு கால சூழ்நிலை நாம் என்ன செய்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதலாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வரக்கூடிய அந்த செய்தி மிக மிக பலகீனமான செய்தி. வட்டியுடைய புகையாவது உங்களை படுமண்டு வருதே, அந்த செய்தி என்ன மிக மிக அப்படி செய்தி இருக்குது, ஆனால் மிக மிக பலகீனமான செய்தி. இந்த உலகத்தில் எந்த சட்டமாக இருந்தாலும் மார்க்கத்தை ஒரு இடத்திலேயாவது அதை முழுமையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் இல்லாமல் எந்த சட்டத்தை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இந்த உலகத்தில் போட மாட்டான். எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் விருப்பம் இல்லாமல் எந்த சட்டமும் போடுவது கிடையாது. உதாரணமாக தலாக் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஹலால். தலாக் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஹலால். அரிசி நடுங்குதுன்னு சொல்லுவாங்க, பொய். அந்த செய்தியெல்லாம் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அரிசி நடுங்குது. அதே போல என்ன, தலாக் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான ஹலால். அல்லாஹ் என்ன நிர்பந்தம்னு கேட்கிறேன், விருப்போட சரி என்ன செய்ய என்று ஹலாலாக்கி விடுறதுக்கு அல்லாஹ்வுக்கு என்ன நிர்பந்தம்னு கேட்கிறேன். அல்லாஹ் ஹலாலாக்கினான்னு சொன்னா அல்லாஹ் வச்ச சூழல் தானே இது, வெறுப்பா அல்லாஹ் ஏன் ஹலாலாக்கணும்? அப்படி ஒரு செய்தியை சொல்வார்கள். எங்கேயாவது காதி கோட்டில் போய் குடும்ப பிரச்சனைகளை முன் வச்சிங்கன்னு சொன்னா, தெரியும் தானே அல்லாவே மிகவும் வெறுக்கிறான், அதனால கவனமா பார்த்துக்கங்க என்று சொல்லி அவனை சிக்கல்ல மாட்டி விடுற எத்தனை பேர் என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். அப்படி வெறுப்பான ஹலாலெல்லாம் இல்லை. அப்படியாக இருந்தால் அல்லாஹ் ரசூலுல்லாஹ்களை பார்த்து எப்படி பேச மாட்டான், யா அய்யுஹன் நபி இதா தல்லக்துமுன் நிசா ஃபதல்லிகுஹுன்ன லிஇத்தத்திஹின்ன, நபியே நீங்கள் பெண்களை விவாகரத்து செய்தால் அவருடைய இத்தா காலத்தை கவனித்து என்ன செய்யுங்க, விவாகரத்து செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா வெறுப்பான ஹலால நபியோட இணைப்பானா? நினைக்க மாட்டான். அது பொய்யான செய்தி, அரிசி நடுங்குகிறது அப்படிலாம் சொல்லுவார்கள். இது மாதிரி இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, நடைமுறைப்படுத்துவதற்கு தவிர்க்க, இதெல்லாம் இந்த கால சூழலை ஒரு நாள் தவிர்க்க முடியாது என்கின்ற அமைப்பில் என்ன செய்யறாங்க, சொல்லுவதை நம்ம பார்க்கிறோம். இது முதல் அம்சம். அதாவது எந்த சட்டங்களாக இருந்தாலும் இந்த உலகத்தில் ஒருவர் அதை பேணி வாழணும் என்று நினைத்தால், அந்த பேணி வாழுதல் என்கின்ற முறை இல்லாமல் எந்த ஒரு சட்டமும் என்ன செய்யல, இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை. இது ஆள் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். என்னை மீறி என் தலையில விழுகிற வட்டி வேறு. என்னை மீறி நான் எதுவுமே செய்யல, என்ற விருப்பம் எதுவுமே இல்லை, நான் எந்த வகையில என்ன செய்யல, அதுக்கு சம்பந்தம் இல்லை, என்னை கடந்து செல்லுது, அதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, எந்த வகையிலும் குற்றமாக முடியாது என்பதை புரிந்து கொள்ளணும். ஆனால் நான் எந்த விதமான மீறுதலும் செய்யாமல் நானாக போய் மாட்ட வேண்டி வர என்கின்ற அமைப்பில் உலகத்தில் எதுவுமே என்னது இல்லை. அது ஒரு மனிதன் தவிர்க்க நினைத்தால் தவிர்க்க முடியும். இது ஆள் மனதில் இந்த காயிதாவை, இந்த அடிப்படை என்ன செய்ய வேண்டும், நம்ம பதிவு செய்து கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவது சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய அடிப்படைகளை எங்களுக்கு பொருளாதார விஷயத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். நிறைய அடிப்படைகளை பொருளாதார விஷயத்தில் சொல்லிவிட்டு போயிருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு காலம் வரும், சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் புயூ, வியாபாரம் சம்பந்தமான அந்த பாடத்தில் ஆரம்பமாக இந்த செய்திகள் என்ன செய்வார், பதிவு செய்வார். ஒரு காலம் வரும், லா யுபாலில் மர், ஒரு மனிதன் சட்டையே செய்ய மாட்டான், அதை கணக்கே எடுக்க மாட்டான். மீன் ஐன அகதல் மால், எங்கிருந்து பொருளாதாரத்தை அவன் சம்பாதித்தான் என்பதை பற்றி கவலைப்பட மாட்டான். அமினல் ஹலால் அமினல் ஹராம், நான் ஹராமாக சம்பாதிக்கிறேனா அல்லது என்ன, அதாவது ஹலாலாக சம்பாதிக்கிறேனா, அது சம்பந்தமாக எதையும் அவன் என்ன செய்ய மாட்டான், சட்டை சொல்லிக் கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போவாரு யபீஉ தீனஹு பிஅர்லின் மினத் துன்யா, உலகத்துடைய அற்ப கிரயத்திற்காக மார்க்கத்தை விட்டு விடுவார்கள். அப்படி ஒரு காலம் வரும், ஹலாலா ஹராமா என்றதை பற்றியெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க. சட்டம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் 5 நேரம் தொழுகிறாங்க, குர்ஆன் ஓதுறாங்க, தீனோட இருக்கிறாங்க, சட்டமெல்லாம் பேசுகிறாங்க, நல்ல முறையில் இருக்கிறாங்க. நீங்கள் பொருளாதாரத்தை பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பார், பொருளாதாரத்தை பற்றி பேசுனீங்கன்னா ஒரு என்ன செய்யறது, ஒரு ஏளனப்பா, ஒரு புன்னகைப்பாங்க. எல்லாம் பிஸ்னஸுக்கு வந்தால் விளங்கும். எப்படி எல்லாம் பிஸ்னஸுக்கு வந்தால்
விளங்கும் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவோம். அப்படின்னா என்ன, ரெண்டுல ஒன்று சொல்ல வராரு, நீங்க பிசினஸுக்கு வராதீங்க, வந்தா இப்படி தான் என்ன செய்ய வேண்டி வரும், நம்ம இருக்க வேண்டி வரும். அல்லது என்ன சொல்ல வராரு, உலகத்துல வட்டி இல்லாம வாழ முடியாது, இஸ்லாம் சாத்தியமற்ற கொள்கை என்ன செஞ்சுக்குது வச்சுக்கு, இதானே அர்த்தம். இந்த மாதிரியாக பேசக்கூடியது பார்க்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை பற்றி சட்டை செய்யாத மனிதர்களை நீங்கள் என்ன செய்வீர்கள், நிறைய காணுவீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரி, இது இந்த காலத்துக்கு மட்டும் புதிதாண்டு கேட்டா இல்லை. ரசூலுல்லாஹ் தெளிவா ஒரு அடிப்படை சொன்னார்கள். அல் ஹலாலு பையினுன் வல் ஹராமு பையினுன் வபைனஹுமா உமூருன் முஷப்பஹாத் அல்லது முஷ்தபிஹாத். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னல் ஹலால பையினுன் வ இன்னல் ஹராம பையினுன் வபைனஹுமா உமூருன் முஷப்பஹாத் வ முஷ்தபிஹாத். ஹலால் தெளிவானது, ஹராம் தெளிவானது. ஆனால் ஹலாலா ஹராமா என்று புரிந்து கொள்ள முடியாத நிறைய விஷயங்கள் உண்டு என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்பவே சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் என்ன சொல்றாங்கன்னா, உலக சிஸ்டம் அடிப்படையில் அல்லாஹு தஆலா என்ன சட்டங்களை போட்டாலும் இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ படைச்சிக்கிறானோ, எவ்வளோ இயலும் என்ற தன்மையை படைச்சிக்கிறானோ அதுக்குள்ள தான் என்ன செய்யலாம், எல்லாவற்றையும் போடலாம். அப்ப அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஹலால் விளங்கப்படுத்தப்பட்டாச்சு, ஹராம் விளங்கப்படுத்தப்பட்டாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இது ஹலாலா ஹராமான்னு சந்தேகம் வரக்கூடிய நிறைய விஷயங்கள் உண்டு, அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்திலே சொல்றாங்கன்னு அர்த்தம் என்ன, என்றைக்கு அப்படி ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யும், இருந்து கொண்டே இருக்கும் என்பது அர்த்தம், இருந்து கொண்டே இருக்கும் என்பது அர்த்தம். ரசூலுல்லாஹ் அதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபமன் வகஅ ஃபிஷ் ஷுபஹாத் வகஅ ஃபில் ஹராம். யார் சந்தேகமான விஷயங்களை ஈடுபடுகிறாரோ, ஹலால் ஹராம் இதில் தெளிவில்லை அதனால நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு அதை கவனிக்காம யார் அதில் ஈடுபடுகிறார்களோ அவர் ஹராமிலும் போய் விழுவார். அவருக்கு என்ன, இதிலே அவருக்கு பேணுதல் இல்லாதவர் நிச்சயமா என்ன செய்வார், ஹராமினும் போய் விழுவார். யாரு அதாவது அதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்கிறாரோ, அதுல இருந்து யார் கொஞ்சம் ஒதுங்கிக் கொள்கிறாரோ, கவனமாக நடக்கும், இது சந்தேகமா இருக்குது எனக்கு வேணாம் அப்படின்னு விட்டு விடுகிறார்களோ, ஃபகத் இஸ்தப்ரஅ லிதீனிஹி வ இர்திஹி வ மாலிஹி, அவர் தன் மார்க்கத்தை, தன் மானத்தை, தன் சொத்தை பாதுகாத்துக் கொண்டார். தன் மார்க்கத்தை, தன் மானத்தை, தன் சொத்தை பாதுகாத்துக் கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு சின்ன பிள்ளையும் விளங்குற மாதிரி ஒரு உதாரணம் சொன்னாங்க. கர்ராஇ யர்ஆ ஹவுலல் ஹிமா யூஷிகு அன் யர்தஅ ஃபீஹி. எல்லையில ஆடு மேய்க்கிறானே அவனை போல அப்படின்றாங்க. எப்பயும் வேலியிலே விவாதத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, வேலியில ஆடு மேய்க்கிறது விவாதம் ஒன்று நடந்தா சரிதான், விவாதம் நடக்குது. என்னது, நீ என்னத்துக்கு வேலியில ஆடு மேய்ச்சா, வேலி ஓரத்தில் ஆடு மேய்ச்சான்னு ஒருத்தன் கேட்டான்னா, நான் ஏண்ட பகுதியில் மேய்ச்சனா இல்லையா, அப்ப திருப்பி என்ன அப்படின்னு கேட்கலாமா இல்லையா, கேட்கலாம். அவன் விவாதத்தில் அவன் தான் ஜெயிப்பான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவன் வாழ்க்கையில ஜெயிக்க மாட்டான். அவன் என்ன நினைக்கணும்டா, எல்லைக்கு போனா, நீங்க இன்றைக்கு இப்ப ஊர்கள் எல்லாம் பார்க்கலாம், அந்த நிலத்துக்கு வேலி நடுவாங்களே, அப்ப அந்த தூணை ஆட்டுவாங்க பாருங்க, அந்த தூண் அந்த இப்படி அதை வைக்கிறதுக்கு ஒரு சான் அப்படி கொஞ்சம் அங்கே போறதுக்கு அந்த தூணை ஃபுல்லாட்டி ஸ்ட்ராங்கா போடுறாங்களா அப்படி என்னது, அப்படி அதுக்கு ஒரு சான், அது எவ்வளவு கெட்ட என்ன தெரியுமா, எப்படி அந்த வேலியை நல்லா ஆட்டி அப்படி ஊண்டி போட்டு வேலி போடுறாங்க அப்படின்ட்டு. பக்கத்தில் உள்ளவன் கொஞ்சம் அதை பத்தி பார்க்காதவனா இருந்தா அவ்வளவுதான், இப்படி இருந்த நிலம் இப்படி ஆகிடும். அவன் பக்கத்தில் உள்ளவன் இப்படி எப்படி அந்த வேலி மாறிச்சு என்று தெரியாது. நீங்க சில ஊர்கள் இப்போ வெளிநாட்டிலேருந்து ஊருக்கு போறவங்களுக்கு தெரியும், இவ்வளோ விரிவா இந்த ரோடு எப்படிரா சின்னதாயிடுச்சு, அந்த ஊரால போங்க எல்லாம் சுருங்கி சுருங்கி இருக்கும். நிறைய பேர் நினைக்கிறாங்க நாங்கள் வளர்ந்த பில்டிங் எல்லாம் பார்த்துட்டு அங்கே போனதுனால, அதெல்லாம் இல்லை, அங்கே டெவலப் ஆகிட்டு எல்லாம் அந்த என்னது எல்லாத்தையும் முன்னுக்காகி கொண்டு வந்து கவர்மெண்ட் பிடிக்கும் போது நம்ம பிடிச்சி முடியும். நம்ம ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் கய்யர மனாரல் அர்தி துபிகஹு அத பிஸபஈன அர்த். யார் பூமியுடைய எல்லைகளை மாற்றுகிறார்களோ அவருக்கு 7 பூமிகளும் சுமத்தப்படும் நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவ்வளவு சுமை மறுமையில் என்ன செய்யும், சுமத்தப்படும் ரசூலுல்லாஹ் சொன்னார். ரசூலுல்லாஹ் இன்னும் சொல்ல, லஅனல்லாஹு மன் கய்யர மனாரல் அர்த், பூமியுடைய எல்லைகளை யார் மாற்றுகிறாரோ அல்லாஹ் அவரை சபிப்பானான்னு சொன்னாங்க. என்ன நினைக்கணும், ஒரு சாணா நான் ஒரு சாணம் ஒதுங்கிக் கொள்வோம், நான் ஒரு முலம் என்ன செய்வோம் நான் ஒதுங்கிக் கொள்வோம் தான் அவர் நினைக்கணும். ஆனா இது எனது எல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னால் நீங்க ஹராம்ல போய் விழுவதற்கு என்னது வாய்ப்பு உண்டு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆட்டு மேய் எப்படி இடையன் எப்படி மேய்ப்பன் அது மாதிரி போகக்கூடாது. இதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில ஒரு உதாரணத்தை பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழக்கு வருது. உத்பத் இப்னு அதாவது அபி வக்காஸ் யாருடைய சகோதரர், யாருடைய சகோதரர், சஅத் இப்னு அபி வக்காஸ். அப்போ உங்களுக்கு சஅத் இப்னு அபி வக்காஸ் தெரிஞ்சுதா சரி, நான் சொல்ற ஸ்டைல்ல உத்பத் இப்னு அபி வக்காஸும் அவருடைய சகோதரரும் விளங்கலாம். அவர் மரணிக்கிற நேரத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸை கூப்பிட்டு ஒரு வசியத்து பண்ணார். என்ன வசியத்து பண்றாருன்னு சொன்னால், ஜம்ஆ என்று சொல்லக்கூடியவருடைய அவருக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அவருக்கு ஒரு பிள்ளை இருக்குது.
அது எனது பிள்ளைதான், அது எனது பிள்ளைதான். ஜம்ஆ என்றவருடைய அடிமை பெண்ணுடைய பிள்ளை எனது பிள்ளை தான், அதனால உன் சகோதரர் அவரு, உன் சகோதரர் அவரு, அதை என்ன செஞ்சீங்க நீங்க வச்சுக்கங்க என்று சொல்லி என்ன செய்யறான் சொல்றான். உத்பத் இப்னு அபி வக்காஸ் சகோதரர் தன் சகோதரருக்கு என்ன செய்யறாரு, வசியத்து பண்றாரு, உங்களோட சகோதரர் அப்படின்னு வசியத்து பண்றாரு. போயிட்டாரா, அப்ப நீ தான் கவனிக்கணும் சொல்றாரு, அதாவது சகோதரருடைய பிள்ளை அப்படின்ட்டு அவ பொறுப்பு இவருக்கு வர மாதிரி சொல்லிட்டாரு. அப்திபுனு அதாவது இந்த ஜம்ஆ என்றவருக்கு ஒரு மகன் இருக்கிறார் அப்துன்னு சொல்லி, அப்துன்ற ஒரு மகன், அவர் சொல்றாரு எனது பிள்ளை எனது சகோதரர் இவர், எனது தந்தையுடைய அடிமை பெண் தானே, அப்ப அதனால இவர் எனது சகோதரர் என்றாங்க. யாரு, அந்த ஜம்ஆ என்றவருடைய பிள்ளை சொல்றாரு அப்துன்றவர். வழக்கு ரசூல் அங்கிட்ட வருது, வழக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இப்போ என்ன நடந்திருக்கீங்க, தவறான உறவு நடந்திருக்கு, ஜாஹிலிய கால ஒரு வழக்கு உண்டு சரியா, தவறான உறவு இங்க என்ன செய்திருக்கு நடந்திருக்கு. எப்படி, ஜம்ஆ என்றவருடைய அடிமை பெண்ணுடன் உத்பத் இப்னு அபி வக்காஸுக்கு ஒரு தவறு என்ன செஞ்சிருக்குது, அந்த இடத்துல தவறான ஒரு தொடர்பு நடந்துதான் இந்த குழந்தை ரெண்டா, இல்லாட்டி அவங்களுக்கு சம்பந்தம் எந்த சம்பந்தம் இல்லை, குழந்தை கிடைத்திருக்கிறது, குழந்தை பிறந்திருக்கு அந்த அடிப்படையில் தான். ஆனால் சட்டப்படி சமூக ரீதியாக யார பிள்ளையாக அவர் இருப்பாரு, ஜம்ஆவுடைய பிள்ளையாக தான் அவர் என்ன செய்வார் இருப்பார், ஏன்னா அவருக்கு கீழே உள்ள அடிமை பெண் தான் அவங்க தான் இருப்பாங்க. அப்ப யாருக்கு அவர் மிச்சம் சொந்தமா இருப்பாரு, அந்த ஜம்ஆவுடைய மகனுக்கு தான் அவருக்கு மிக உரிமை இருக்குது, ஜம்ஆவுடைய மகனுக்கு தான் இந்த அடிமை பெண் மூலம் கிடைத்த குழந்தை மிக உரிமையாக இருப்பாரு. ஆனா இந்த சம்பந்தம் யாருக்கு தெரியும், அந்த உத்துபாவுக்கு தான் என்ன செய்யும் தெரியும். அதனால தான் உத்துபா என்ன செய்யறாரு, தன் சகோதரருக்கு வசியத்து பண்றார். ரசூல் அங்கிட்ட வழக்கு வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்தே அதாவது ஜம்ஆவுடைய மகன் அப்தை கூப்பிட்டு சொல்றாரு, உங்களுக்கு தான் இவர் முழு உரிமை, உங்களுக்கு தான் உங்களோட சகோதரர், உங்களுக்கு தான் முழு உரிமை சொல்லிட்டு சொன்னாங்க. அதாவது அல் வலது லில் ஃபிராஷ் வலில் ஆஹிரி அல் ஹஜர் நாங்க ரசூலுல்லாஹ், எவருடைய உரிமையில் இருக்கின்ற பொழுது குழந்தை கிடைத்ததோ அவருக்கு தான் புள்ள என்னது உரிமை, எவருடைய ரைட்ல இருக்கிற நேரத்தில் அந்த குழந்தை கிடைச்சதோ, எவருக்கு சொந்தமாக மனைவியாக அல்லது அடிமை பெண்ணாக இருக்கிற அந்த குழந்தை கிடைச்சதோ அவருக்கு தான் என்னது குழந்தை உரிமை. யார் தவறான உறவுல ஈடுபட்டாரோ அவருக்கு தடை, கல்லுன்னு அர்த்தம் நினைக்கிறானே, அல் ஹஜர் அவருக்கு தடை, அவருக்கு எந்த ரைட்டும் இதுல இல்லை, அதாவது யாருக்கு போகாது, சஅத் இப்னு அபி வக்காஸுக்கு போகாது என்றான். இப்ப ஜம்ஆவுடைய மகன் அப்து அப்படித்தானே, அவருக்கு தான் இப்ப போகும் இந்த குழந்தையுடைய உரிமை. ஜம்ஆவுக்கு ஒரு மகள் இருந்தாரு, ஜம்ஆவுக்கு ஒரு மகள் இருந்தார், யாரு, சௌதா பின்து ஜம்ஆ. சௌதா யாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப யாரோட சகோதரனை தீர்ப்பளிச்சாங்க, அப்துடைய சகோதரனை தீர்ப்பளிச்சாங்க. அப்ப சௌதாவுக்கு சகோதரரா இல்லையா அவரு, என்ன ரெண்டு பேரும் சகோதர சகோதரிகள், அவங்க சகோதரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா சௌதா இஹ்தஜிபி மின்ஹு, ஹிஜாபு போட்டுக்கங்க அவருக்கு. என்ன யாரு, அவருக்கு முன்னால ஹிஜாபுடன் நடந்து கொள்ளுங்கள், முன்னுக்கு போக வேணான்ட்டான். ஆனா சட்டப்படி அவர் சகோதரி, இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன தீர்ப்பு படி பார்த்தா சகோதரர் தான் இருக்கணும். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க இஹ்தஜிபி மின், ஹிஜாபு போட்டுக்கங்க. ஹதீஸ்ல என்ன வருதுண்டா, அந்த சாயலை பார்த்தா உத்பாவுடைய பிள்ளைன்ற மாதிரி தான் என்ன செய்யுது விளங்குது. சட்டப்படி பார்த்தா ஜம்மாட குடும்பத்துக்கு தான் என்ன செய்யணும் போகணும். ஆனா சாயலை பார்த்தா எப்படி இருக்குது, இது உத்பாவுடைய பிள்ளை தான் என்று புரிகின்ற அமைப்பில் என்ன செய்யுது பிள்ளை இருக்குது. சட்டப்படி யார்கிட்ட போகணும், ஜம்மாவுடைய குடும்பத்துக்கு தான் என்ன செய்யணும் போகணும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டப்படி தீர்ப்பளித்து விட்டு சந்தேகம் இருக்கிறதுனால சௌதா என்ன சொல்லிட்டாங்க, இஹ்தஜிபி மின், மரணிக்கின்ற வரைக்கும் அவர் இவரை காணவில்லை. ஹதீஸ்ல வருது, மரணிக்கின்ற வரைக்கும் சகோதரர் என்று தீர்ப்பளிக்கப்பட்ட வரை சௌதா ரலியல்லாஹு என்ன செய்யல, கண்டதே கிடையாது. அப்படி என்ற இதை பார்க்கிறோம். இது எங்களுக்கு என்ன சொல்லுது, சட்டப்படி எங்களுக்கு ஒன்று விளங்குகிற நேரத்தில் கூட அதுல சந்தேகம் எங்களுக்கு வந்துட்டேன்டா, நம்ம தவிர்ப்பதுதான் என்னது மார்க்கத்தை பாதுகாத்து கொண்டவர் என்ற இடத்துக்கு என்ன செய்யும் வரும் என்பது. சுப்ஹானல்லாஹ். இந்த செய்தியை இமாம் புகாரி அவர்கள் சந்தேகங்களை தவிர்த்து கொள்ளுதல் வியாபாரத்துடைய பாடத்தில் கொண்டு வந்து போடுறார். சந்தேகங்களை தவிர்த்து கொள்ளுதல் என்கின்ற வியாபாரம் என்கின்ற ஒரு பாடத்தில் கொண்டு வந்து என்ன செய்யறாரு, இதை போடுறார் என்று சொன்னா என்ன அர்த்தம், நம்ம இயன்ற அளவுக்கு தீனை விரும்பக்கூடியவர்கள், மார்க்கப்பற்றை விரும்பக்கூடியவர்கள், விவாதத்தால் அதை வெற்றி கொள்வதற்கு வாதிடுவதை விட சந்தேகம் இருந்தால் தவிர்ப்பதற்கு வாதிடுவதுதான் என்னது நம்ம தவிர்த்து நல்ல சந்தேகமா இருக்குது. அதுக்காக வேண்டி கண்ட விஷயத்துல சந்தேகத்தை கிளப்பி விட்டுருவாங்க, அதுல எல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லல. பொதுவாக ஒரு சமுதாயத்தில் என்னென்ன சட்டங்கள் இயல்பான சந்தேகங்கள் ஏற்படுமோ அதை தவிர்ப்பதுதான் என்னது சரி என்பதை இந்த செய்தி சொல்லுதா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இரண்டாவது விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும்.
சந்தேகமான விஷயங்கள் எல்லா அம்சங்களிலும் உண்டாகும். எல்லா இடங்களிலும் அதுக்கு ஒரு சந்தேகமான ஒரு கீ ஒன்று என்ன செய்யும், அந்த இடத்துல இருக்கும். அப்படின்னு வந்துட்டு சொன்னால் அந்த சந்தேகமான விஷயங்களை இயன்ற அளவுக்கு நாம் தவிர்த்து கொள்ள ட்ரை பண்ணினோம் என்று சொன்னால் அது எங்களுக்கு மார்க்கத்துக்கும் பேணுதல், மறுமைக்கு மிகப்பெரிய ஒரு பேணுதலாக என்ன செய்யும், அமையும் என்பதை நாம் இந்த செய்தியிலிருந்து என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். சட்டப்படி சில விஷயங்களை பார்த்தா நியாயங்கள் என்ன செய்யும், அமையும். ஆனாலும் மார்க்க ரீதியாக எங்களுக்கு அதில் சந்தேகம் வந்துட்டா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, தவிர்த்துக்கங்க, அதை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதே நேரம் இன்னொரு அடிப்படை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நான் இது பொருளாதாரத்தோடு சம்பந்தப்பட்ட சில அடிப்படைகளை சொல்கிறேன். இன்னொரு அடிப்படை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதை நீங்க சந்தேகம் என்ற இந்த தலைப்பு கீழேயே விளங்கணும். என்ன என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹு தஆலா உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு விளங்கப்படுத்திட்டான். சில விஷயங்கள்ல அல்லாஹு தஆலா மௌனமாக இருந்துட்டான். அதுல கேள்வி கேட்காதீங்க நாங்க ரசூலுல்லாஹ். அதுல என்ன செய்ய வேண்டாம், கேள்வி கேட்க வேண்டாம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னா என்ன, இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்குரியது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்குரிய விஷயம். அது என்ன என்று சொன்னால் ஒரு சப்ஜெக்ட் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு ஒரு பகுதியை விளங்கப்படுத்தல மௌனமா. உதாரணமா மாடு உங்களுக்கு ஹலால் அப்படின்னு ஒரு வசனம் இறங்கிட்டேன்னு வைங்க, மாடு உங்களுக்கு ஹலால்ண்டா அல்லாஹ் தஆலா மற்றது விளங்கப்படுத்தலையா, மௌனமா இருந்துடணும். எரும மாடு ஹலாலான்னு கேள்வி கேட்கக்கூடாது. எப்படி கேட்கக்கூடாது, எரும மாடு ஹலாலா இருக்குமா, இந்த குழு மாடுன்னு ஒரு மாடு சொல்லுவாங்க வழங்கிட்டா, இது ஹலாலா இருக்குமா, எருது ஹலாலாக இருக்குமா, இப்படி கேட்கக்கூடாது. கேட்டால் என்ன செய்யும்டா, அல்லாஹ் மௌனிச்சா நீங்க அதை தின்றது ஹலால், அல்லாஹ் தஆலா மௌனமா இருந்துட்டாண்டா அது தின்றது உங்களுக்கு ஹலால் என்பதனால அல்லாஹ் பொதுவாக என்ன செஞ்சுட்டா, நீங்க எப்படி விளங்குவீங்கன்னு தெரியும், விட்டுட்டான். நீங்க லா தஸ்அலு அஷ்யா இன் துப்தலக்கும் தசுக்கும், நிறைய கேள்விகள் கேட்க வேண்டாம், உங்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கே அது வேதனையாக இருக்கும், உங்களுக்கே அது வேதனையாக இருக்கும்னு குர்ஆன் வசனம் இறங்குது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சிலர் நிறைய கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எந்த அளவுக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க, மன் அபி என்ற தந்தை யாருன்னு கேட்டாங்க. ஏன்னா அவரை பற்றி ஒரு கருத்து முரண்பாடு இருந்தது, ஜாஹிலியா காலத்தோடு சம்பந்தப்பட்டதுனால ரசூலுல்லாஹ் அதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழம் தாளிட்டு, அல்லாஹ்வின் தூதரே, என்னது நாங்கள் அல்லாஹ்விடத்தில் என்னது அதாவது பாவ மன்னிப்பு தேடுவதை போல ஒரு வார்த்தை சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபம் அடங்குகின்ற அமைப்பில் என்ன செய்தார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமைதியடைய செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி மூலம் நிறைய இல்மு கொடுக்கப்பட்டிருக்குது. எதுலெல்லாம் மௌனமாக இருந்தாங்களோ அதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிடணும், மௌனமாக இருந்து விட வேண்டும். அதுல உதாரணமாக பனு இஸ்ரவேலருக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மாட்டை அறுக்க சொன்னான். மாட்டை அறுக்க சொன்னான்னா உடனே பேத்து மாட்டை எடுத்து என்ன செஞ்சிடணும், அறுத்துடணும். அதை விட்டுட்டு என்ன மாடா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ் பதில் சொன்னான், இப்படி ஒரு மாடா இருங்க, ஃபாக்கு லவுனுஹா தசுர்ருன் நாதிரீன், பார்த்தா சும்மா ஈர்க்கிற மாதிரியான கலர்ல வைக்கணும்ட்டான், சஃப்ரா மஞ்சள் நிறமா இருக்கணும்ட்டான். இந்த மாடு தேடலுமா, தேட கஷ்டம், அதோட நிறுத்து. அப்படி இல்லை, உழுவுறதா உழுவாததா இதெல்லாம் கேள்வி கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா என்னது, அப்படி இல்லாத மாடு, எந்த விலாஷியத்த ஃபியா, எந்த அடையாளம் இருக்கக்கூடாதுன்னா பதில் சொல்லிக்கண்டே போனா. இப்படி ஒரு மாடு இனி லட்சம் மில்லியன் மாட்டில் ஒரு மாடு எங்கேயாவது என்ன செய்யும், இருக்கும். தேட வேண்டிய கஷ்டத்தை யார் உண்டாக்கினது, அவர்கள். அதனால அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன், மாட்டை அறுத்தார்கள். நம்ம சொன்ன மாட்டை அறுக்கல, நாங்கள் எந்த மாட்டை கட்டளையிட்டோமோ அதை வந்து அவர்கள் என்ன செய்யவில்லை, அறுக்கவில்லை. மாடு அறுக்கணும்னே அறுத்துறணும். அகீகாவுக்கு 2 ஆடு கொடுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. கேட்கலாம், தெரிஞ்சுக்கொள்ள கேட்கலாம், எத்தனை வருடத்துரிய ஆடு, இதெல்லாம் வேற வேற சந்தேகமெல்லாம் உண்டாகும். கருப்பு கொடுக்கலாமா, வெள்ளை கொடுக்கலாமா, அது உண்டுக்கலாம், சும்மா சந்தேகம் உண்டாகும். இது கேட்டு நம்மளை கஷ்டத்தில் என்ன செய்யக்கூடாது, போட்டுக்கொள்ளக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதுகியாவுடைய ஆட்டுடைய சட்டங்களை விளங்கப்படுத்தி கண்டிக்கிறாங்க. ஒருவர் வந்தாரு, அல்லாஹ்வின் தூதரே இந்த ஆடை இருக்கக்கூடாது, இந்த ஆடை இருக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்தி கண்டிக்கிறாங்க. இந்த கருப்பு ஆடையும் சேர்த்துக்கங்கன்னார் ரசூலுல்லாஹ் கிட்ட, கருப்பு ஆடு அதையும் சேர்த்துங்க, அதுவும் அல்லாஹ்வின் தூதரே கருப்பு ஆடு அப்படின்னு கேட்கிறாங்க. அவருடைய தோரணை எப்படின்னா அதுவும் ஹராம் ஆகணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா கரிஹ்த ஃபதா அன்க ஃபலா துஹர்ரிம்ஹு அலா அஹத், வெறுத்தீங்கன்னா உங்களுக்கு வெறுப்பா இருந்தா விட்டுருங்க, மற்றவங்களுக்கு ஹராமாக்க வேணாம். உங்களுக்கு வெறுப்பா இருந்தா விட்டுருங்க, மற்றவர்களுக்கு அதை ஹராமாக்க வேண்டாம். இந்த செய்தி எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, எவைகள் எல்லாம் எங்களுக்கு மௌனமாக்கப்பட்டிருக்கிறதோ, தெளிவான ஹராம் தெளிவான ஹலால், இந்த ஹலாலுக்குள்ள ஒரு தலைப்பு ஹலால் ஆக்கப்பட்டிருக்குது, அது கீழே உள்ள எதுவும் பேசப்படலைன்னா அமைதியாக என்ன செய்ய வேண்டியதுதான், அதை நம்மளுக்கு பயன்படுத்துவதற்கு அனுமதி உண்டு, சந்தேகம் வராத வரைக்கும். சந்தேகம் எங்க வஸ்வாஸ் வருதோ, எந்த இடத்துல எல்லாம் வஸ்வாஸ் உண்டாக்கினாங்க தெரியுமா, சுப்ஹானல்லாஹ். கடல்ல ஹலால் தானே, அதாவது உஹில்ல லக்கும் சைதுல் பஹர், உங்களுக்கு கடல்ல வந்து ஹலால். கடல் பன்றி ஹலாலான்னு கேட்டாங்க. எப்படி, கடல் பன்றி ஹலாலா,
அப்போ இப்போ தேவையில்லாத ஒரு வசுவாசம். கடல் பன்றி இப்போ எந்த அளவுக்கு அதில் மசாலா போயிட்டேன்டா, கடல் பன்றி என்று அதுக்கு சொல்லலாமா, கடல் பன்றி என்று அதுக்கு சொல்லலாமா? அடுத்தது கடல் குதிரைனா, கடல் குதிரைன்னா ஒரு மனிதனுக்கு எப்படி யோசனை வரும், ஒரு பெரிய சைஸ்ல இருக்கணும். பார்த்தா கடல் குதிரை ஆக சின்னதாக இருக்குது, அதுக்கு குதிரைன்னு எப்படி பேர் வச்சாங்க அப்படின்றது ஒரு விஷயம். பன்றி ஹராம், முள்ளம்பன்றி ஹலாலான்னு கேட்டான். இது சொல்ல வருகிற விஷயம். அதாவது இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை போக்குகள் வர ஆரம்பிச்சா இது மார்க்கம் படிச்சவனுக்கும் பதில் சொல்லலாது. யாருக்கு பதில் சொல்லலாது? ஆய்வா செஞ்சுக்கிறானே. அப்போ ஒரு குரூப்பை எப்படி திசை திரும்புதுன்னு சொன்னா, ஒரு கிழமை 2 கிழமை ஒரு குரூப் 5-6 உலமாக்களை வச்சு முள்ளம்பன்றி ஹலாலா ஹராமானதுக்கு டைம் எடுத்தது. அது காரணம் அவங்க தேடி ஆக வேண்டிய நிலைமைக்கு ஆக்கிட்டாங்க. அப்படி ஒரு நிலைமைக்கு என்ன செஞ்சாங்க, ஆக்கினார்கள். அப்ப என்ன விஷயம் சொல்லுவோம், கேட்கிறது தடை கிடையாது, ஆனா அவசியமற்ற கேள்விகளை நம்ம தேவையில்லாம உருவாக்க கூடாது. புதுதா ஒரு கேள்வி, டொல்பின் சாப்பிடலாமா அப்படின்ட்டு. எப்படி டொல்பின் மீன் சாப்பிடலாமா? யாருக்கும் வசுவாஸ் வரதான் செய்யும். அதை கடல் கண்ணி சாப்பிடலாமா? நான் சொல்ல வருகிற கடல் கண்ணி யார் பேர் வச்சு அப்படி ஒன்று இருக்கேன், யார் உனக்கு சொன்னது? இதெல்லாம் வச்சு என்னது இதெல்லாம் என்னத்துக்கு நான் சொல்ல வருகிறேன் சொன்னால், இப்படி கேள்வி கேட்டால் அது என்ன செய்யும் தெரியுமா? நாங்க சரியான பாதையில் இல்லை என்பதை தான் அதை என்ன செய்யும், காட்டும். 2 அடிப்படை இஸ்லாம் இந்த 2வது விஷயத்தை சொல்லுது. என்ன? சந்தேகம் ஏற்படக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொள்ளணும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ங்களுக்கு பட்டியல் போடலாமா இல்லையா, இதெல்லாம் சந்தேகம் ஏற்படும் அப்படின்னு அப்படியெல்லாம் சொல்லல ரசூலுல்லாஹ். சந்தேகம் ஏற்பட்டா தவிர்த்து கொள்ளுங்கள் சொன்னாங்க. உண்டு. எதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழுமையாக என்னது இது ஹலால் இது ஹராம்னு சொல்லிட்டு போனாங்களோ அந்த பகுதியில் பல வெரைட்டி இருக்கும், அதெல்லாம் அந்த லிஸ்ட்ல சேர்த்துறேன். அதை போய் தனித்தனியா ஒன்றா என்ன செய்யக்கூடாது, ரிசர்ச் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூல் அபு மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், கோழி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி, நபி தோழர் கோழி சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். அவ பக்கத்தில் உள்ள ஒரு தோழரை கூப்பிடுறான், வாங்க சாப்பிடுவோன்றாரு. வானான்ட்டார். ஏண்டு இது அருவருப்பானத்தெல்லாம் மேய்ஞ்சிட்டு இதை கண்டேன்டார். இந்த கோழி நாட்டுக்கோழி, இந்த கோழி எல்லாம் விளங்கிட்டா, அது அருவருப்பான ஐட்டம் எல்லாம் மேய்ஞ்சிட்டு கண்டேன்டாரு. சாப்பிடுங்க, உங்களை விட சிறந்தவர் இதை சாப்பிட்டு இருக்கிறாருன்னு சொன்னாங்க. யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோழி சாப்பிட்டுக்கிறாங்க, நீங்க சாப்பிடுங்க அப்படி என்று சொல்லி என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப இதுல இருந்து எங்களுக்கு என்ன இதுல விளங்குது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டு போன போது எங்களது சிந்தனைகளால் சில விஷயங்கள் என்ன செய்யக்கூடாது, நம்ம வேணான சந்தேகங்களை உட்படுத்தவும் கூடாது. இது நான் இப்போ சொல்ல வருகின்ற விஷயம் எல்லாம் இன்றைக்கு பொருளாதாரம் சம்பந்தமா பேசப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ரூஹானியத்திலிருந்து எடுக்கப்பட்டு தான் பேசப்படுது, உயிரோட்டத்திலிருந்து. இஸ்லாத்துடைய பொதுவான போக்கொண்டிருக்கிறது உயிரோட்டம், அதை எடுத்து ஹலால் ஹராம் மட்டும் தான் பேசப்படுது. அதனால இதை சொல்றேன். இப்போ உதாரணமாக ஒருவர் உங்கள்கிட்ட கிரெடிட் கார்டு ஹலாலா ஹராமான்னு கேட்கிறார். இதுல நம்ம எதை பேச நினைப்போம் சொன்னா, கிரெடிட் கார்டு இந்த கொடுக்கல் வாங்கல் முறை ஹலாலா ஹராமான்னு தான் பேச நினைப்போம். ஆனா ஒவ்வொரு அத்தஹியாத்துல என்ன துஆ கேட்கிறோம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ர் வல் ஜுப்னி வல் புக்ல் வ தலஇத் தைனி வ கலபத்திர் ரிஜால். கடன் நெருக்கடியை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம், கடன் சூழலை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம். இந்த அடிப்படைக்கே கிரெடிட் கார்டு எடுக்கலாமா இல்லையான்றது முரணா இல்லையா? ஹராம் ஹலால் அல்ல இங்க பேச்சு. இஸ்லாத்துடைய ரூஹானியத் உயிரோட்டம், இஸ்லாத்துடைய பொதுத்தன்மை ஒன்று இருக்குது. இஸ்லாம் பொதுவாக சொல்லக்கூடிய உயிரோட்ட தன்மை, இதுக்கு இது முரணா இல்லையா? நீங்க என்ன செய்றீங்கன்னா, பாக்கெட்ல கிரெடிட் கார்டு, எல்லா பேங்க்லயும் கிரெடிட் கார்டு இதுக்குள்ள இருக்குது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி வல் மக்ரம், யா அல்லாஹ் என்னை கடன் தொல்லையை விட்டு என்னை எப்படி பாதுகாக்கிறது? எங்களுடைய முயற்சி அதுல இருக்கணுமா இல்லை? இது ஹலால் ஹராம பற்றிய பேச்சல்ல. இஸ்லாத்துடைய தியானத், மார்க்க ரீதியான பண்பாடுகள், இஸ்லாத்துடைய ஒரு போக்கு இருக்குது. அந்த போக்குக்கு இது முரண், அந்த போக்குக்கு இது முரண். அப்ப ஒரு முஃமின் என்ன செய்யணும் என்று சொன்னால், இந்த மாதிரி கட்டங்கள்ல எப்படி நடந்து கொள்ளணும் என்பது யோசனைக்கு தேவைதானா? இது என்னெல்லாம் செய்து, இது என்ன எதுவெல்லாம் செய்து என்ற பகுதியை யோசிக்கும். உயிரோட்டம் இஸ்லாத்துடைய எல்லா இடங்களும் நீங்க பார்க்கலாம், மகாசித் ஒரு நோக்கம் இருக்கும், அதை விட்டு நம்ம தப்பக்கூடாது. ஆனா நீங்க இப்போ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸன் வல் அஜ்ஸி வல் கஸ்ர் எதை கேட்டுட்டாலும் இது இருக்கும் வரைக்கும் இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம், நீங்க உங்களோட அருள்களை கெடுத்துக்கினீங்கன்னா அல்லாஹ் தஆலா என்ன செய்ய மாட்டான், அதை மாற்ற மாட்டான் என்பது எங்களுக்கு செய்தி. நீங்க இப்போ அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் மஅஸமி கேட்குறீங்க, ஆனா என்ன விசா மாஸ்டர் எல்லா கிரெடிட்டும் உள்ளுக்க, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் உள்ளுக்க எல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த துஆ. ஹலால் ஹராம் அல்ல இது பேச்சு. எங்களுடைய அவசியத்தன்மை, எங்களுடைய நிர்பந்தம், எங்களது சூழல் யார் அறிந்தவன்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். எல்லாரும் அந்த லெவல்ல தான் எடுத்திருக்கிறோமா? எல்லாருக்கும் அந்த பிசினஸ் நிர்பந்தம் இருக்கிறதான்னு கேட்டா இல்லை. எல்லாருக்கும் ஒரு ஆசை, நம்மளும் வச்சுக்கணும்.
இது தவிர கடனில் ஒரு ஆசை, அந்த காடை போடுறதுல ஒரு பெருமை, விளங்கிட்டா? இப்படி பெருமை அடிக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குதே, இது நல்லதல்ல, இது நல்ல சூழல் அல்ல. இந்த பகுதியை நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் சொல்லக்கூடிய பகுதி இது ஹலால் ஹராம் பகுதி அல்ல. இது இஸ்லாத்துடைய அஹ்லாக்கோடு ரூஹானியத்தோடு உயிரோட்டத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. இதை கலைந்து விட்டு நீங்க இஸ்லாத்தை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. இந்த இரண்டாவது பகுதி. மூன்றாவது சகோதரர்களே, முடிந்த அளவு நான் முக்கியமான சில அடிப்படைகள் இந்த இடத்துல சொல்லுகிறேன். இன்ஷா அல்லாஹ் எனது எண்ணமும் அவாவும் என்னென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய பொருளீட்டல் முறைமை சம்பந்தமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய நவீன எல்லா பிரச்சனைகளையும் ஒவ்வொரு மசாலாவாக எடுத்து சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம், தொடர் உரையல்ல, சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரங்கள் எல்லாம் ஒவ்வொரு தலைப்பாக என்ன செய்யணும், அதை எடுத்து விளங்கப்படுத்த வேண்டும் என்பதுதான் எனது எண்ணம். அதற்கான ஒரு அடிப்படையாகத்தான் என்ன செய்கிறேன், நான் இதை பதிவு செய்கிறேன். மூன்றாவது சகோதரர்களே, வட்டியுடைய ஒரு வரலாறு சம்பந்தமாக ஒரு சின்ன ஒரு சுருக்கத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறோம். என்ன என்று சொன்னால், வட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜாகிலிய காலத்தில் வருகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் வட்டி என்று தெரிஞ்சு வச்சிருந்த வட்டியை தெரியுமா, தெரிஞ்சுக்கண்டே எடுத்துக்கிட்டு வட்டி நசி சொல்லுவாங்க, நசா என்று சொல்லுவாங்க. என்னன்னு சொன்னால், நீங்க ஒரு பொருள் எடுக்கிறீங்க, ஒரு பொருளை எடுக்கிறீங்க, அதுக்காக வேண்டி அதாவது ஒரு 100 ரூபாயோட பொருள் என்னவீங்க, ஒரு 100 ரூபாயோட பொருள் எடுக்கிறீங்க, 50 ரூபாய் தாரீங்க, இன்னும் 50 லேட்டாக தாரன்ட்டு போறீங்க, தர கிடைக்கல, அதுக்கு வட்டி போடுறேன், திருப்பி தர கிடைக்கல, அதுக்கு குட்டி போடுது, இப்படியே டபுள் ட்ரிபிளாக போகுது. இது ஒரு வட்டி, இதுக்கு ஒரு வட்டி. இது சொல்லுவாங்க தெய்ன் என்று. பொருளாதாரத்தின் மூலம் ஒரு பொருளை வாங்குவதன் மூலம் நீங்க கடன் ஆகினா அதுக்கு பேர் தெய்ன். இன்னொன்று இருக்குது கர்லண்டுவாங்க, அதுவும் கடன் தான். அது என்ன சொன்னால், எனக்கு பணம் தேவைப்படுது, நான் ஒருத்தர போய் பணம் கேட்குறேன், அவர் என்ன செய்யறாரு, ஓகே நான் ஒரு 1000 தாரேன், ஆனால் ஒவ்வொரு மாதமும் 5 ரூபாய் என்னது உனக்கு வட்டி விடும் என்றது. இந்த வட்டி மட்டும்தான் அந்த சமுதாயத்தில் இருந்தது. எங்களுக்கு தெரியுது வட்டி என்று, எங்களுக்கு தெரியும் இது வட்டி என்று. என்ன சந்தேகத்தை உண்டாக்கிட்டாங்க தெரியுமா? இப்ப பேங்கால கொடுக்கப்படக்கூடிய அந்த வட்டியை, இது வட்டி அல்ல, ஃபாயிதாவா, இது ஃபாயிதா, பலன், உங்கள் பொருளாதாரத்தின் பலன் இது. இதை என்ன செய்ய முடியாது வட்டின்னு சொல்ல. நீங்க பேங்க்குக்கு போறீங்க, 1 லட்சம் லோன் எடுக்கிறீங்க, இந்த லோன் எடுத்ததுக்காக வேண்டி உங்களுக்கு மாதம் ஏதோ எனக்கு ஒரு கணக்கு என்ன செய்யுது உங்களுக்கு விழுகுதுன்னு சொன்னால், இதுக்கு வட்டி கட்டுன்னு சொல்றாங்க, இது வட்டி தான். அது அல்லாம நான் பேங்க்ல ஒரு சேவிங் பண்றோம், அதுக்கு வட்டி விழுமே, இதுக்கு வட்டி இல்லையா அது. இது யார் சொல்ல ஆரம்பிச்சு, முக்கியமான இஸ்லாமிய அறிஞர்கள் அறியப்பட்டவங்க கொடுத்துக்கிறாங்க ஃபத்வா. இது ஃபவாயித். அதுக்கு முக்கியமான பொருளியல் துறை அறிஞர்கள்லாம் கடுமையான மறுப்பேடு செஞ்சுக்கிறாங்க. அதுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி நிராகரிக்கப்பட்ட கருத்தாக அது மாறிட்டு. ஆனா பேங்குடைய வட்டியையும் வட்டி அல்லன்னு சொல்லக்கூடிய அமைப்பில் என்ன செய்யுது, வாதிக்கப்படுது என்ற ஒரு பாரதூரத்தை நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அந்த அளவுக்கு வாதிக்கப்படுற அளவுக்கு என்ன செஞ்சு மாறி இருக்குது. அது சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அதுல ஒரு கருத்து முரண்பாடு இருக்குது. பேங்குடைய அந்த சேவிங்ல விழக்கூடிய அந்த வட்டியா அல்லது இது பலனா என்று கருத்து முரண்பாடு இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு போயிடுறாங்க. அப்படியே என்ன, முதல் படி கொஞ்சம் லேசாக்குறது, இதுல உங்களுக்கு வழி இருக்குதுன்னு சொல்றது. இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடந்து கொண்டிருந்த வட்டி என்ன, பொருளுக்கு பணம் கட்ட போய் அதனால அது லேட்டாக போய் என்னது, அதாவது வட்டி இன்ஸ்டால்மெண்ட்டை சொல்லலைங்க, இன்ஸ்டால்மெண்ட்டை பேசலனா, ஒரு பொருள் வாங்க போய் அதுக்கு அவர் தாரன்னு சொல்லிட்டாரு, தர கிடைக்கல, அதுக்கு வட்டி. அது போல பணத்துக்கு பணம் வட்டி இருந்தது. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருளாதாரத்துக்கு போட்டார்கள் சில அடிப்படைகள். பெரும் பெரும் பொருளியல் அறிஞர்களாக இருந்தாலும் அப்படி போட முடியாது, ஏன்னா வஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வட்டி முறை, இது வட்டின்னு சொன்னாங்க. அவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, அதை வட்டியை நினைக்கல, அது அவர்கள் வட்டி என்றே நினைத்து இருக்கவில்லை. அது என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஹைபர்ல ஈத்தம்பழம் கொஞ்சம் வருது, ஜனீப் ஈத்தம்பழம் வருது. அது ஒரு நல்ல குவாலிட்டியான ஈத்தம்பழம். அஜுவா தரம் பண்ணி வைங்க உதாரணமா, அந்த ஈத்தம்பழம் வருது. ரசூலுல்லாஹ் அந்த ஹைபர் ஈத்தம்பழங்கள்லாம் பார்த்துட்டு, அதாவது எல்லா ஈத்தம்பழம் ஹைபர்ல எல்லா ஈத்தம்பழம் இப்படி குவாலிட்டியாக தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். இல்லை அல்லாஹ்வின் தூதரே, மற்ற ஈத்தம்பழங்கள்லாம் இருக்குது, நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இந்த நல்லது கெட்டதெல்லாம் சேர்த்து ஈத்தம்பழத்தை சேர்த்து குவாலிட்டி குறைஞ்சதெல்லாம் சேர்த்து ஒரு 2 கிலோ கொடுத்து, உதாரணமாக 2 சா கொடுத்து 1 சா குவாலிட்டியான ஈச்சம்பழம் வாங்கிடுவோம். ஒரு நல்ல ஈச்சம்பழம் இருக்குது, அதை வாங்கிடுவோம். 2 இது கொடுக்கு 2 சா கொடுத்து அதை ஒன்று என்ன செஞ்சிருவோம், வாங்கிடுவோம். இங்கே அந்த எல்லாமே இருக்குது, தவிடு தத்தங்கள் எல்லாத்தையும் போட்டு ஒரு பேக்கில் போட்டு 2 சா இந்த பிடிங்க, நல்ல 1 கிலோ தாங்கண்ணா. ரசூலுல்லாஹ் சொன்னா அவ்வா 500 ரூபாய், இதான் வட்டி என்ன. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி வட்டி ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்சாங்க, அவ்வா 500 ரூபாய்னாங்க. இதுதான் வட்டி என்னாங்க. 2 சா நல்ல எல்லா ஈச்சம்பழம் மிக்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு நல்ல குவாலிட்டியான ஈத்தம்பழம் எடுக்கிற அவ்வா 500 ரூபாய் நாங்கள் ரசூலுல்லாஹ். இப்படி செய்ய வேண்டாம். நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னால், 2 நீங்க கொடுக்குறீங்களே 2 சா, அதை வித்துருங்க மார்க்கெட்டில்.
முதலாவது வித்துருங்க, பணம் கிடைக்குமா, அதன் மூலம் நல்ல ஈத்தம்பழத்தை வாங்கிருங்க நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த வேலை செய்ய வேண்டாம்னா, இந்த வேலை செய்ய வேண்டாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். இதுக்கு அரபில் என்ன செய்வார்கள் சொன்னால், நம்ம கடன் வட்டி என்று சொல்லுவோம், ஏற்கனவே சொன்னேனே ரிபன் நஸ், அதாவது நசியா, ரிபன் நசான்னு சொல்லுவாங்க. அதுக்கு நசா, இது புதிய வட்டி. ரிபல் ஃபதுல், ரிபல் ஃபதுல், ஏற்றத்தாழ்வால் ஏற்படக்கூடிய வட்டி, ஏற்றத்தாழ்வால் ஏற்படக்கூடிய வட்டி. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை எவ்வளோ நலவுக்கு சொன்னாங்க, இது எப்படி மாற்றி விட்டாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தந்திரம் போட்டு கொடுத்த மாதிரி ஆக்கி விட்டாங்க இந்த செய்தியை. இன்றைக்கு இஸ்லாமிய வங்கித்துறை என்ற துறையில் உள்ளவங்க இந்த ஹதீஸ் யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, சப்ஜெக்ட் ஒன்று தான், ஒரு இடத்தை தான் நம்ம அடைகிறோம், போகிற ரூட்டு மட்டும்தான் சப்ஜெக்ட் வேற, போகிற ரூட்டு மட்டும்தான் வேற. என்ன, இப்படி கொடுத்தாலும் அதே ஈத்தம்பழம் தான் வரப்போகுது, வித்துட்டு கொடுத்தாலும் அதே ஈத்தம்பழம் தான் வரப்போகுது. ரசூலாங்க ரூட்டை மாற்றி விட்டாங்க, இப்படி போங்க என்னாங்க. அப்படின்னா என்ன, நீங்கள் வட்டியால் போகாமல் இந்த ரூட்டால் போய் என்ன செஞ்சிருங்க, அதை க்ரோஸ் பண்ணிருங்க. ரசூலாங்களே திட்டம் போட்டு கொடுத்த ஒரு இடத்துக்கு என்ன செஞ்சுக்கிறாங்க, கொண்டு போய். அப்படியா நடந்தது? சுப்ஹானல்லாஹ். பொருளை வித்துருங்க, பணத்தை கையில் எடுங்க, பணத்தை கொடுத்து பொருளை வாங்குங்க. நோக்கம் பணம் அல்ல, பொருள். நோக்கம் பணம் அல்ல, பொருள். உதாரணமா, நீங்க ஒருவர்கிட்ட போறீங்க, உங்களுக்கு தேவை 20,000 ரூபாய், உங்களுக்கு தேவை 20,000 ரூபாய் உங்களுக்கு தேவை, நீங்க போறீங்க. ஆனா அவருக்கு உங்களுக்கு 20,000 ரூபாய் தர விருப்பம் இல்லை, வட்டி எடுக்கவும் விருப்பம் இல்லை, வட்டி எடுக்கவும் விருப்பம் இல்லை. அப்போ அவர் என்ன செய்யறாருண்டா, ஒரு பொருளை காட்டி, இந்த ஒரு பொருள் இருக்குது, இதை நீங்க வாங்கிக்கங்கன்றார். இவருக்கு இந்த பொருள் தேவையே இல்லை, இவர் போனது பணத்துக்கு, இதை வாங்கிக்கங்கன்றாரு. சரி, ஓகே, எவ்வளவு? இது 20,000 உதாரணமா, 20,000 என்னது, இந்த பொருளை நீங்க என்ன செய்யணும், வாங்கிக் கொள்ள வேண்டும் 20,000. இப்போ 20,000க்கு இந்த பொருளை வாங்கிக்கொள்ளணும், அவர்கிட்ட பணம் இருக்குதா? அவர்கிட்ட பணம் இல்லை, இவர்கிட்ட பணம் கொடுத்தாச்சு, இவருக்கு இதை கொடுத்தாச்சு. 20,000க்கு இது வாங்கிக்கொள்ளணும், அவர்கிட்ட கையில் 20,000 இந்த பொருளை கொடுத்தாச்சு. இப்போ பொருள் இருக்குது, ஆனால் இப்போ 20,000 கடன். யாருக்கு? இப்போ அந்த ஓனருக்கு கடன். உடனே அவர் திருப்பி கேட்பாரு, இது எனக்கு நீங்கள் 30,000க்கு விற்கிறீர்களா? இதை எனக்கு 30,000க்கு என்னது விற்கிறீர்களா? நான் கேஷ் தந்துடுவேன். உங்களுக்கு என்ன செஞ்சிரு, உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு கேஷ் தந்துடுவேன். நான் விற்கிறேன், கொடுத்தாச்சு. எப்படி? இதை என்ன செஞ்சாச்சு, அவருக்கு கொடுத்தாச்சு. சாரி, 10,000க்கு விற்கிறீர்களா? சாரி, 10,000க்கு விற்கிறீர்களா அப்படின்றார். ஓகே அப்படின்ட்டு 10,000 கொடுத்தாச்சு இவருக்கு. இப்போ இவருக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது? கேஷா 10,000 கிடைக்குது, பொருள் அவருக்கு போயிட்டு. இவர் திருப்பி கொடுக்கல, எவ்வளோ கொடுக்கணும்? எவ்வளோ? 20,000. ஏன்னா பொருள் ஏற்கனவே கடனாக எடுத்தது 20,000 வேலை தானே, ஏற்கனவே கடனாக எடுத்தது 20,000. உடனே திருப்பி அவர் கேஷுக்கு என்ன செஞ்சிட்டார், அவருக்கு வித்துட்டாரு. வித்தா எத்தனைக்கு வித்தாரு? 10,000க்கு வித்தாரு, முடிஞ்சுது. இவர கையில் 10,000 கிடைச்சாச்சு, எடுத்துட்டு போயாச்சு. ஆனால் ஏற்கனவே வாங்கின பொருள் இருக்குது, அதுக்கு 20,000 கொடுக்கணும். என்ன, 10,000 எடுத்துட்டு 20,000 கொடுக்கறதுக்கு ஒரு நடுவில் ஒரு சிஸ்டம். இது ஹலாலாம் இந்த ஹதீஸை வச்சு. எந்த ஹதீஸை வச்சு? இந்த ஹதீஸை வச்சு. எப்படி? அப்படி வந்தாலும் வட்டி ரீதியாக 20,000 தான் கிடைக்குது, இப்படி வந்தாலும் வட்டி ரீதியாக 20,000 தான் கிடைக்குது. ரூட்டை மட்டும் மாற்றிக்கலாம், ஹலால் ரூட்டாக எடுத்துக்கலாம். அப்படி என்பதுக்கு ரசூலாங்க வழி போட்ட மாதிரி சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அன்புள்ள சகோதரர், அப்படி அல்ல. ரசூலாங்க சொன்னா, இதா தபாயஅதும் பில் ஈனா, ஈனா என்கின்ற ஒரு வியாபாரம் நீங்கள் செய்து கொண்டால் அப்படின்னு ரசூலாங்க சொல்கிறாங்க. ஈனா என்ற வியாபாரம் செய்தா, இதான் பொய்க்கு பொருள் நடுவில் வச்சுக்கிற பொருள் டாக்கட்டல, நோக்கம் பணம், விளையாடுறது. அதை வச்சு விளையாடி உரிய நோக்கத்தை என்ன செய்யறது, அடைந்து கொள்வது என்று. இப்போ இங்கே சொல்ல வந்தது என்னன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வட்டி முறையை அவ்வஹ் ஐனுர் ரிபானா, இதான் வட்டின்னு சொன்னாங்களா இல்லையா? இதை பொதுவாக ஒரு செய்தியில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ஸஹபு பிஸ்ஸஹப் வல் ஃபித்தத்து பில் ஃபித்தா வத்தம்ரு பித்தம்ர் வல் மில்ஹு பில் மில்ஹ் வஷ்ஷஈரு பிஷ்ஷஈர் ரிபா இல்லா மகான யதம் பியதின் அப்படின்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதாவது தங்கத்துக்கு தங்கம், வெள்ளிக்கு வெள்ளி, கோதுமைக்கு கோதுமை, உப்புக்கு உப்பு, ஈத்தம்பழத்திற்கு ஈத்தம்பழம் ஒரே இடத்தில் பரிமாற்றிக் கொள்ளப்படாது விட்டால், ஒரே நிறையில் பரிமாற்றிக் கொள்ளப்படாது விட்டால் வட்டி அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீங்க பழைய தங்கமெல்லாம் சேர்த்து 1 பவுனும் புதிய தங்கம் 1 பவுனும் மாற்றிக்கொள்ள போறீங்கன்னா 1 பவுனா இருக்கணும். 2 பழைய பவுன் என்னது கொஞ்சம் குறையக்கூடாது கிராம்ல, அது 7 கிராம் ஆகக்கூடாது, 6 கிராம் ஆகக்கூடாது. 1 பவுனுக்குரிய கிராம் அதில் என்ன செய்யணும், இருக்கணும். பழசி புதுசு என்ன செய்யக்கூடாது, அதில் வரக்கூடாது. அதை கொடுத்துட்டு புதிய 1 பவுன் நீ எடுக்கலாம். இல்லையா பழையதை வித்துட்டு பணத்தை எடுத்துட்டு இதை கொண்டு வந்து கொடுத்து அதை என்ன செய்யுது, வாங்கு. இல்லாமல் நீ கேஷா மாற்றிக்கல போறியா, என்ன செய்ய வேண்டும், சரிசமமாக இருக்க வேண்டும். ஈத்தம்பழமா, பழைய ஈத்தம்பழம் புதிய ஈத்தம்பழம் அல்ல, மாற்றினா 1 கிலோ 1 கிலோ என்ன செய்யணும், இருக்கணும். விருப்பம் இல்லையா, இதை வித்துட்டு பணத்தை எடுத்து அதை கொடுத்து அதை என்ன செய்யுது, வாங்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலாக்கின் இத இஹ்தலஃபத்தில் அஸ்னாஃப், ஆனால்
தங்கத்துக்கு வெள்ளி, ஈத்தம்பழத்துக்கு உப்பு, கோதுமைக்கு ஈத்தம்பழம் இப்படி மாற்றிக்கொண்டால் ஃபபீஉ கைஃப ஷி'தும் யதம் பியதின், எப்படி வேணாலும் வித்துக்கங்க, பிரச்சனை இல்லை. மாவு ஒரு கோதுமை மாவு 1 கிலோ, ஈத்தம்பழம் 2 கிலோ என்ன செய்யலாம், நீங்க மாற்றிக்கலாம், அதுல பிரச்சனை கிடையாது. ஆனா அது கூட கேஷா நடக்கணும். எப்படி நடக்கணும்? ஸ்பாட்ல என்ன செஞ்சிடணும், நடந்து விட வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இதுக்கு என்ன பேர்? ரிபல் ஃபதுல், தர வித்தியாசத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய வெட்டி. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்குறாங்க. சில நபித்தோழர்களுக்கு நபியோடைய மரணத்துக்கு பிறகு கூட இதை வட்டி என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்றது தெரியாம இருந்தது. வட்டி என்பது முஆவியா பின் அபி சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாம இருந்தது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியாம இருந்தது. பின்னால தான் இது வட்டி என்ற முறை என்ன செஞ்சது, தெரிந்தது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த விஷயத்தை நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்ம வட்டி சம்பந்தமாக நமக்கு விளங்கினது மட்டும்தான் வட்டி என்ற முடிவுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துவிடக்கூடாது. வட்டி என்பதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து படிக்க வேண்டிய விஷயம் என்ன செய்து இருக்கிறது. அதையெல்லாம் நம்ம சூழ்ந்து கவனித்த பின்னால்தான் ஒரு விஷயத்துக்கு தீர்ப்பு சொல்லணும். இன்றைக்கு நிறைய பேர் ஹலால் ஹராம் எப்படி பொதுமக்கள் தீர்ப்பு சொல்றாங்கடா, அதில் தான் வட்டி இல்லையே, இதெல்லாம் தெரியாது. இந்த முறைமை, இந்த சிஸ்டம், ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, இதை பற்றியெல்லாம் என்னது தெரியாது. எனவே அந்த இடத்துல நம்ம என்ன செய்யக்கூடாது, லா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல்முன் இன்ன ஸம்அ வல் பஸர வல் ஃபுஆத குல்லு உலாயிக கான அன்ஹு மஸ்ஊலா. அறிவில்லாத விஷயத்தை என்ன செய்யக்கூடாது, நம்ம தொடர்ந்து போகக்கூடாது, எல்லாமே விசாரிக்கப்படும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த 3வது அடிப்படை என்னென்று சொன்னால், நான் சுருக்கமாக சொல்ல வந்தது, நாம் எந்த விஷயமாக இருந்தாலும் இன்றைய நடைமுறையில் அதை முழுமையான முறையில் படிக்காமல் அல்லது அதை படித்த இடத்துல முழுமையான முறையில் விளக்கம் கேட்காமல் ஏற்பதோ மறுப்பதோ நல்ல ஒரு வழிமுறை கிடையாது. இது சம்பந்தமாக நம்ம விரிவாக படிக்க வேண்டும். இந்த 3 அடிப்படைகளையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 அடிப்படைகளையும் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படைகளோடு நாம் இந்த விஷயங்களை அணுகுவோம் என்று சொன்னால், இந்த அடிப்படைகளோடு இந்த விஷயங்களை நாம் அணுகுவோம் என்று சொன்னால், நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வின் பக்கம் அல்லாஹு தஆலா எம்மை வழிகாட்டலாம். நாம் எப்பொழுதும் சந்தேகங்களை தவிர்த்த மக்களாகவும், ஹலாலின் பக்கம் போகக்கூடிய மக்களாகவும், அந்த ஹலால் ஹராத்துக்கிட்டு செல்லும் என்றால் அதை தவிர்க்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் நான் வரக்கூடிய தொடர்களில், இந்த தொடரண்டில் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனாக, ஒவ்வொரு நடைமுறைகளாக எடுத்து இந்த இடத்துல என்ன செய்வேன், இதில் மார்க்க ரீதியாக என்ன சிக்கல் உண்டு, என்ன பிரச்சனை உண்டு, ஒரு விரிவான விளக்கமாக அதை என்ன செய்ய வேண்டும், அமைய வேண்டும் என்ற சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் நவீன இஸ்லாமிய அறிஞர்களுடைய கருத்துக்களை முன்வைத்தும் நான் உங்களுக்கு மத்தியில் விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சிறுவுகளே.